الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما جاء سليمان قال أتمدونني بمال فما آتاني الله خير مما آتاكم بل أنتم بهديتكم تفرحون. صدق الله مولانا العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما أتاه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகழ்வில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தார்கள், பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர்கள், இங்கே குழுமிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் மேலான கருணையும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸினுடைய தொடர் ஜும்மாக்களின் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 விஷயத்தை அமானிதமாக ஒப்படைக்கிறார்கள். அதிலே முதலாவது செய்தி நமக்கு தெரியும். ஹராமான காரியங்களை விட்டு தவிர்த்து நடந்தால் அதுதான் மிகச்சிறந்த வணக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது விஷயம், அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்று உங்கள் வாழ்க்கையில் எதை பங்கு வைத்து கொடுக்கிறானோ அதை அல்லாஹ்வுக்காக பொருந்தி கொண்டு வாழுங்கள், பொருத்தத்தோடு வாழ்க்கை நடத்துங்கள். அல்லாஹ் உங்களை மிகச்சிறந்த சீமானாகவும் செல்வந்தனாகவும் அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரண்டாவது செய்தியை பற்றிய ஒரு சில தகவல்களை கடந்த 1-2 ஜும்மாக்களுக்கு முன்னால் நாம் அது சம்பந்தமாக பார்த்தோம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அதிலே தான் நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். அல்லாஹு தஆலா எவ்வளவு தூரம் நமக்கு ரிஸ்க் தருகிறானோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பான் என்று குறிப்பிட்டேன். மறுபுறத்தில் அல்லாஹுவை பொருந்தி வாழ்வதை விட அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு வேறொன்றும் தேவையில்லை. அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை விட அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் பெறுகிற பெரும் பாக்கியம் வேறொன்றும் இல்லை. ஒருவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுவின் பொருத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் அது சொர்க்கத்தை விட பெரியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹுவினுடைய பொருத்தம் எதில் கிடைக்கும்? அல்லாஹ் நம்மை எப்பொழுது பொருந்தி கொள்வான்? நாம எப்பொழுது அல்லாஹுவினுடைய செயல்பாடுகளில் பொருந்தி கொள்வோமோ, அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கை நாம எப்போ பொருந்தி கொள்வோமோ அப்பதான் அல்லாஹ் நம்மை திருப்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா கனாஅத் என்று சொல்லுவார்கள். கனாஅத்னா என்ன? போதுங்கிற மனசை உண்டாக்கிக்கிறது. இது ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் கேட்கிற பொழுது, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடு என்று கேட்பார்கள். யா அல்லாஹ் நீ கொடுத்த ரிஸ்க்ல பரக்கத்தை கொடு என்று கேட்பார்கள். யா அல்லாஹ் நீ கொடுத்த ரிஸ்க்ல எனக்கு போதும் என்ற மனதையும் கொடு என்று சேர்த்து கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற துஆல எப்படி இருக்கும்? ரிஸ்க் அல்லாஹ்ட்ட கேட்கிறது மட்டுமல்ல, அந்த ரிஸ்க் பரக்கத்தான ரிஸ்காக இருக்கிறது மட்டுமல்ல, அது என் வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஆகணுங்கிறது அல்ல,
நான்காவதாக ஒன்று இருக்குது. அல்லாஹ் ரிஸ்கை தந்தான், பரக்கத்தாகவும் தந்தான், போதுமான அளவுக்கும் தந்தான். ஆனா மனசு நிறையலன்னு வைங்க, அவன் ஏழைதான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வாழ்க்கையில மனசு நிறைஞ்சு வாழ்றது மட்டும்தான். கொஞ்சம் ரிஸ்க் கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ரிஸ்க் அல்லாஹ் தந்தான், ஆனா போதுங்கிற மனசு தந்துட்டான்னு சொன்னா இது பெரிய பாக்கியம். அது அல்லாஹ்ட்ட அதைத்தான் கேட்கணும். இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை வச்சிருக்கிறவங்கள்ட்ட வாழ்க்கையில நிம்மதி இழந்து இருக்கிறாங்க. வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஆனா வசதி இருக்குதா? வசதி இருக்குது. தேவையான அளவுக்கு வீடு இருக்குதா? இருக்குது. சொத்து செல்வம் இருக்குது, மனைவி மக்கள் இருக்குது. ஆனாலும் ஏதோ வகையில வெறிச்சியா இருக்குது, ஏதோ ஒரு வகையில மன கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில மன அழுத்தமாக இருக்குது. இது என்ன மன அழுத்தம்? ஏன் இவருக்கு இந்த போதுங்கிற மனசு இல்லாம போச்சு? அல்லாஹ்ட்ட அதிகமாக அதை கேட்கணும். அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் ஜெயிப்பாரு. ஒரு முஸ்லிம் ஜெயிப்பாரு. எப்ப ஜெயிப்பாரு தெரியுமா? மன் ருஸுகி கஃபாஃபன், அல்லாஹ் போதுமான அளவுக்கு அவனுக்கு ரிஸ்க கொடுத்துட்டு, வகன்னாஹுல்லாஹு பிமா அதாஹு, அல்லாஹ் கொடுத்ததை போதும்ங்கிற அளவுக்கு திருப்தி பட்டுட்டாரு. அல்லாஹ் தந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு போதும் நினைக்கணுமா? இது ரொம்ப பெரிய பாக்கியம். அது அப்படி நினைச்சுட்டா இவர் ஜெயிச்சிருவாருன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வாழ்க்கையில் அப்படித்தான். பெரும்பாலும் இதைத்தான் நம்ம இழந்து நிக்கிறோம். இந்த கனாத்தை நம்ம இழந்து நிக்கிறோம். அல்லாஹும்ம கன்னஅனி பிமா அதைதனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்ய சொன்னாங்க. அல்லாஹும்ம கன்னஅனி பிமா அதைதனி, யா அல்லாஹ் நீ கொடுத்தத கொண்டு எனக்கு போதுமாக்கி கொடு, நீ கொடுத்தத கொண்டு எனக்கு போதுமாக்கி எண்ணத்தை கொடு. ஓ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என் ரிஸ்க்ல பரக்கத்தையும் சேர்த்து கொடு. அல்லாஹ்ட்ட இதை கேட்கணும். ரிஸ்க கேட்கிறோம், பரக்கத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ் நீ கொடுத்தத கனாத்தையும் சேர்த்து கொடு, ஒன்னு நான் பொருந்திக்கறணும். அது ஒரு பெரிய பாக்கியம். சஹாபிகள் அல்லாஹ்ட்ட அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றது இந்த கனாத்தை கொண்டுதான். கனாத்து எப்போ கிடைக்கும்? போதுங்கிற மனசு எப்போ வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பயிற்சி கொடுத்தார்கள். குர்ஆன் அதற்கு பயிற்சி கொடுக்குது. கனாத்து எப்பங்க வரும்? ஒருத்தர் எவ்வளவு இருந்தாலும் கோடி வச்சிருக்கிறாரு, 10 கோடி வச்சிருக்கிறாரு, 20 கோடி சொத்தி வச்சிருக்கிறாரு, ஆனா கனாத்து இல்லைன்னா அவருக்கு ஏழைதான். அவர் செல்வந்தர் இல்லைங்கிறாங்க. கொஞ்சம் வச்சிருக்கிறாரு, ஆனா போதுமா வாழ்றாரு, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிறாரு, போய் படுத்த நிம்மதியா தூங்கிறாரு, மருந்துகளும் மாத்திரைகளும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையும் இல்லாம வாழ்ந்துட்டு போயிறாரு. நிறைய வச்சுக்கிட்டு உணவே மருந்தாக்குறாரு, மருந்தே உணவாக்குறாரு. எத்தனை பேர்களுடைய வாழ்க்கை எங்க தவறு நடந்திருக்குது? அப்ப ஏன் அதை திருத்தி கொள்ள முடியல? கனாத்துங்கிறது பெரிய பயிற்சி. பெருமக்களே, ஒரு காலத்திலையும் ஒரு துனியாவை பத்தி முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. துனியால முழுசா ஆசையை நிறைவேற்றி முடிச்சுட்டு திருப்தி பட்டவங்க யாரும் கிடையாது. நாம துனியாவுக்கு ஒரு கடிவாளம் போடலன்னு சொன்னா, நாம கனாத்துங்கிற போதுங்கிற ஒரு எண்ணத்தை நாம உண்டாக்கலன்னு சொன்னா, கண்டிப்பாக துனியாவினுடைய தேவைகள் முடிவு வராது, அது முடிவுக்கு வராது. இதை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க. லவ் கான லி இப்னி ஆதம், ஒரு தங்க மலையை மனுஷனுக்கு கொடுத்தாலும் லபுதகா, இன்னொன்னு கிடைக்கணும்னு சொல்லி தேடுவான். ஒரு தங்க மலையை ஒருத்தனுக்கு சொந்தம். இதை விட ஒரு வார்த்தை என்னங்க சொல்ல முடியும்? இதை விட ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய ஆசைக்கும் தேவைக்கும் துனியா மேல உள்ள ஒரு ஈர்ப்புக்கும் இதை விட வேற என்ன சொல்லிட முடியும்? அழகா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வட்டம் போட்டாங்க, நடுவில் ஒரு கோடு போட்டாங்க, அந்த வட்டத்தை தாண்டி ஒரு கோடு பெருசா போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வட்டத்தை சுத்தி நடுவுல போட்ட கோட்டுல இவன் தான் மனுஷன் தான், இவன் தான் மனுஷன் தான், இவனை சுத்தி இருக்கிற இந்த வட்டம் தான் அவனுடைய மௌத்துனாங்க. அந்த வட்டத்தை தாண்டி இருக்கிறது அவனுடைய ஆசைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விஷயங்களையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையால சொல்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் வரைஞ்சு காட்டுனாங்க. ஏன்னா வரைஞ்சு காட்டுனாவோ மனுஷனுடைய புத்தியில நிக்குமங்கிறதுக்காக வரைஞ்சு காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் ஓவியர் அல்ல, வரைஞ்சு காட்டிதான் ஒரு விஷயத்தை விளக்கணுங்கிறது அல்ல. ஆனா ஒரு விஷயத்தை வார்த்தையா சொல்றதை விட அதை காட்சியாக பார்த்தா இன்னும் அதிகமாக அதுல உள்ளத்துல பதியும். அதுவே ஒரு படமாக பார்த்தால், ஒரு வரைபடமாக பார்க்கிற பொழுது அது இன்னும் அழுத்தமாக பதியும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அழகான ஒரு கோடை போட்டு அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தை தாண்டி ஒரு கோடை போட்டு சின்ன சின்ன கோடுகளை உள்ள கிழிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, நடுவுல இருக்கிற இவன் தான் மனுஷன், இவனை சுத்தி இருக்கிற வட்டம் தான் மௌத்து, அந்த வட்டத்தை தாண்டி இருக்கிறது அவன் ஆசை, வட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கோடுகள் தான் அவனுடைய நோய், கஷ்டம், பிரச்சனை, சங்கடம், இது எல்லாமே உள்ள. அவன் மௌத்தை தாண்டி அவன் ஆசை நீண்டு இருக்குதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
துனியாவுடைய ஆசை எங்க இருக்குது? அவன் மௌத்தை தாண்டி நீண்டு இருக்குது. அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கொடுக்கிற இந்த பயிற்சி போதும்ங்கிற மனசை நாம கொண்டு வரலன்னா உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம வாழ்க்கை முழுக்க கஷ்டத்துல தான் இருப்போம், வாழ்க்கை முழுக்க தேவையில தான் இருப்போம். துன்யா உலகத்துல யாருக்கும் திருப்தியை தந்ததாக வரலாறு கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு வாங்கினாலும் சரி, எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி, ஆசைக்கு தீனி கபுருன்னு நாங்க ஸல்லல்லாஹு. ஆசைக்கு தீனி என்ன? அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர். கபருக்கு போற வரைக்கும் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும், அதிகமாக இதை முடிச்சா அது, அதை முடிச்சா இது, இதை முடிச்சா அது, அடுத்தடுத்து ஒரு டார்கெட் துன்யா கொடுத்துட்டே இருக்கு. துன்யா அப்படித்தான். இதை நம்மால புரிஞ்சுக்காத வரைக்கும் கனாத்துங்கிற அந்த எண்ணம் வர்றதுக்காக சொல்றேன். குர்ஆன் கொடுக்கிற கவுன்சிலிங்க சொல்றேன். குர்ஆன் கொடுக்கிற பயிற்சி அது, குர்ஆன் கொடுக்கிற பண்பு அது. நம்ம பலப்படுத்துது, நம்மளை பண்படுத்துது. நாம எப்படி ஆசையை மாத்திக்கிறது, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு எப்படி போதுமாக்கி வாழ்றது, நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை எப்படி திருப்தியா வாழ பழகிறது. நபிமார்கள் மாதிரி குர்ஆன் எப்படி சொல்லுது, ஹதீஸ் எப்படி சொல்லுது, அதுக்கான முதல் பயிற்சி தான் இது. துன்யாவை பத்தி புரிஞ்சுக்கங்க. துன்யா ஒமா கல்லா மின்ஹா அஹதுன். ஒரு கவிஞர் சொன்னார், ஒரு அரபி கவிஞர் சொன்னார், ஒமா கல்லா மின்ஹா அஹதுன் லுபானதஹு. உலகத்தில் துன்யாவில் யாரும் தன் முழு ஆசையை திருப்தி பட்டு முடிச்சதாக வரலாறு கிடையாது. ஒரு ஆசை முடியும் போது இன்னொரு ஆசை துவங்கும். இதுதான் துன்யா. இது சரியா நம்ம புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். 50 கோடி ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் முடிச்சாலும் கூட அடுத்து அவர் டார்கெட் அந்த 50 கோடி முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டாரு, இது எப்படி 100 கோடியா மாத்தாங்க. 500 ரூபாய் வச்சிருக்கிறோம் எப்படி 1000 ரூபாயாக மாத்தாங்க. ஒரு வீடு வச்சிருக்கிறோம், வாடகை வீடு கூட இல்ல, வாடகை வீட்டுக்கு போகணும். வாடகை வீடு கிடைச்சிருச்சு, சொந்த வீட்டுக்கு போகணும். சொந்த வீட்டு கிடைச்சிருச்சு, அடுத்து ஒரு இடம் வாங்கணும், அடுத்து ஒரு வீடு வாங்கணும், அடுத்தடுத்த டார்கெட். வாகனங்களில் இருந்து, வீடுகளில் இருந்து துன்யாவினுடைய சுபாவம் என்று குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. தேவைகள் முடிவுக்கு வராது, நாம அதுக்கு கடிவாளம் போடுற வரைக்கும். நாம அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டாகணும். இல்லைன்னா அப்படியே பிடிச்சு கொண்டு போய் கடைசி வரைக்கும் அப்படியே முதல்ல இவர் சொல்லுவார், இப்படி ஆகணும். குழந்தை பையனை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும். அடுத்து பையனுக்கு காலேஜ், நல்ல காலேஜ், நல்ல வேலை, பையனுக்கு நல்ல ஒரு நிக்காக, அதுக்கு பின்னால பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். சரி, அதுக்கு அடுத்து பையன் 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 சொல்லி அப்படியே போய் அவருக்கு வேலை, போய் ஜாப், அப்படியே அடுத்து பேர பிள்ளைக்கு வந்துருவார். பேர பிள்ளைக்கு அடுத்து பேரனுக்கு ஒரு வீடு வாங்கணும், பேரனுக்கு ஒரு படிப்பு கிடைக்கிறது. இது முடிவுக்கு வராது என்று சொல்கிறது குர்ஆனும். இதைத்தான் தெளிவாக உங்களை அப்படியே கையை பிடிச்சு கொண்டு போய் கபர் வரைக்கும் கொண்டு போய் தேவைகள் அடுத்தடுத்த டார்கெட் அடுத்தடுத்து ஒன்றாக வச்சுக்கிட்டே இருக்கும் துன்யா. அப்போ அந்த போதுங்கிற மனசு எப்போ வரும்? முதல்ல துன்யாவை புரிஞ்சுக்காங்க. இது ஒரு காலத்திலே இது வராது. ஒரு வியாபாரம் முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நினைச்சிருப்பாரு ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கணும், 1 லட்சம் ரூபாய் கிடைக்கணும்னு வைங்க. அது கிடைச்சிருச்சு, சரி ஓகே. இப்ப அடுத்து அந்த 1 லட்சம் ரூபாய், அடுத்து 5 லட்சம் ரூபாயா, 10 லட்சம் ரூபாயா, வியாபாரம், ஒரு வியாபாரம். இது முதல் விஷயம். குர்ஆன் சொல்லுது முதல்ல துன்யாவை புரிஞ்சுக்கங்க. போதுங்கிற எண்ணம் நாம உண்டாக்குனாலே தவிர துன்யா நமக்கு அதை தராது. இது தெளிவா வழங்கிக்கங்க. இதை முடிச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் மனசு திருப்திப்பட்டு நாம நினைச்சுக்க வேண்டியதான். நாம ஆறுதல் சொல்லிக்கிறோம், ஓ இதை மட்டும், இது ஒண்ணுதான். யார்கிட்ட வேணாலும் கேளுங்களேன், அவரு தன்னை நியாயப்படுத்தி பேசுவாரு. யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு பெரிய அளவுல ஆசை ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் வாய்க்கு பேசுற வார்த்தை. நப்ச கேட்டு பார்த்தா தெரியும், பெருசா எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. சரி, அது முடிஞ்சிட்டு அவர்கிட்ட போய் கேளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிச்சா, போக்கு தயாராகிட்டீங்களா, அது நிறைவேறிட்டீங்களா கேட்டு பாருங்களா. அடுத்து இன்னொன்னு ஆரம்பிப்பாரு, துன்யா ஆரம்பிச்சு வைக்கும். எனவே குர்ஆன் இரண்டாவதாக முன்வைக்குது, வாழ்க்கையில எப்பவுமே போதுங்கிற மனசு வரணும்னா உங்களை விட பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற துன்யாதாரிகளை நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு பக்கத்துல உள்ளவனையும், கூட வேலை பார்க்கிறவங்களையும், கூட பிறந்தவங்களையும் இப்படியே பார்த்து 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 இப்படியே ஆசையை வளர்த்துட்டாங்க. குர்ஆன் சொல்லுது, லா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி. குர்ஆனுடைய தெளிவான வார்த்தை. உங்களை விட பெரிய வாழ்க்கை துன்யால, ஆகிரத்துல பாருங்க, தீன் விஷயத்துல பாருங்க. நீங்க ஃபர்து மட்டும் சொல்லுகிறீங்க, அவர் தஹஜ்ஜத் எல்லாம் சொல்லுகிறாரு, அதை பாருங்க. மார்க்க அதை அனுமதிக்குது.
உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். துன்யா விஷயத்துல உங்களை விட கீழ் உள்ளவங்களை தான் நீங்க பாருங்கன்னு நாங்க சொல்லலாம். மேல உள்ளவங்களை பார்த்தாலே கஷ்டம்தான். மேல உள்ளவங்களை பார்த்துட்டா இன்னைக்கு எந்த வகையிலையுமே அல்லாஹ் தந்த நியமத்தை நாம உதாசீனப்படுத்துறோம். நமக்கு அல்லாஹ் எல்லா நியமத்தையும் தந்திருப்பான். நம்ம நியமத்தை நம்ம பெற்றிருக்கிற பாக்கியத்தை பத்தி நம்ம உணர்றதே கிடையாது. ஏன்னா நம்மளை விட மேல உள்ளவனையே பார்த்து பார்த்து பழகி இருக்கிறோம். எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வாழணும்னா நான் 5 லட்சம் வாங்குறவனை பார்க்காம இருக்கேன். என் கூட படிச்சிருக்கலாம், ஒன்னா படிக்கலாம், ஒன்னா வாழலாம், என் கூட பிறந்திருக்கலாம், என் பக்கத்து வீட்டுல இருக்கலாம், என் நண்பனாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. குர்ஆன் கொடுக்குற பயிற்சி. லா தமுத்தன்ன. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், லா தமுத்தன்ன ஐனைக்க, நபியே உங்க பார்வை நீங்க திருப்ப கூடாது. உலகத்துல ஆடம்பரமா பெரிய பணத்தை வசதியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க, இவனையெல்லாம் நீங்க பார்க்காதீங்க நபியேன்னு அல்லாஹ் சொன்னான். ஸஹரத்துல் ஹயாத்தி துன்யா, துன்யாவில் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவன் பார்க்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏற்கனவே சொன்ன செய்தி ஞாபகம் இருக்குது. கயிற்று கட்டில படுந்து உடம்பெல்லாம் கயிற்று கோடுகள் கிழிக்கப்பட்ட அந்த அடையாளங்கள் தெரிந்த பொழுது, என்ன யா ரசூலல்லாஹ் இப்படி கஷ்டப்படுறீங்க கயிற்று கட்டில அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைசரும் கிஸ்ராவும் எப்படி வாழ்றாங்க பாருங்க யா ரசூலல்லாஹ். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நபி அவனை பாருங்க, இவனை பாருங்க, அவன்லாம் இப்படி நல்லா வாழ்றானே, அவன் காபிரா இருக்கிறானே, அவன்லாம் அல்லாஹ்வை ஏத்துக்கறலையே, பாவம் செய்யறானே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறானே, அவன்லாம் நல்லதானா இருக்கிறான். நமக்கு பல நேரங்கள்ல இந்த மாதிரியான நினைப்புகள் வரத்தான் செய்யும், யாரும் மறுக்க முடியாது. சில நேரங்கள்ல நான் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்லபடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஹலாலா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தப்பா சம்பாதிக்கிறான், அவன்லாம் நல்ல சந்தோஷமா இருக்க மாதிரி தானே தெரியுது, அவன்லாம் வீடு வாங்குறான், அவன்லாம் நல்ல வசதி வாழ்க்கையை பெருக்கிக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்க தானே செய்யறான், நான் நியாயமா வாழணும்னு நினைக்கிறேன், யாரையும் அடிச்சு பிடுங்காம வாழணும்னு நினைக்கிறேன், ஹலாலா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் சம்பாத்தியம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா பெருசா வர முடியலையே என்னால. இந்த நினைப்புகள் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நமக்கு இருக்கும். குர்ஆன் இதுக்கு கொடுக்குற அழகான பயிற்சி. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன யா ரசூலல்லாஹ் அவன்லாம் இப்படி வாழ்றானே, பாவமான ஆட்கள் தானே, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறான், கைசர் ரோமனுடைய அரசர், பாரசீக அரசர், எந்த வகையில நீங்க குறைஞ்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ். ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே நம்முடைய வாழ்க்கைங்கிறது பயணத்தில் புறப்பட்டு போன ஒருவன் தன் மரநிழலில் தங்கி இருக்கிற ஒரு சில வினாடிகள், சில நிமிடங்கள் தான். அவங்க சில நேரங்களில் ஒரு மரத்தினுடைய நிழல்ல தங்கிட்டு அவன் பயணத்துக்கு போவான் இல்லையா, அந்த வாழ்க்கையை தான் நம்ம துனியாவில் வாங்கியிருக்கோம். நாங்கள் சொல்லலாம், எவ்வளோ அழகான வார்த்தை. கராக்கிபின் இஸ்ததல்ல தஹ்த ஷஜரா, ஒரு மர நிழல்ல ஓய்வு எடுக்கிறான் பாரு பயணி ஒருவன், எவ்வளவு நேரம் ஓய்வு எடுத்துட போறான். அப்படி ஒரு துனியாவை தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் நின்னாக்கள், நடந்தாக்கள், போனாக்கள், சொத்து வாங்கினாக்கள் அப்படி எப்படி போட்டுட்டு போயிடுவான், அவ்வளவுதான். நிறைய சேர்த்து வச்சிருப்பான், அப்படி எப்படி போட்டுட்டு போயிடுவான். இப்படித்தான துனியால கடந்து போகிறோம். ஒரு பயணியினுடைய வாழ்க்கை மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். உமரு, எப்பொழுதாவது உங்களுக்கு அதிகமான இந்த ஆசையை செய்தான் கலப்புனா நீங்க மனசுல எந்த நினைப்புல வைங்க, நான் வச்சிருக்கிற வாழ்க்கை கடந்து போகிறதுக்கான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய அளவுல சொத்து செல்வம் என் மௌத்து வரைக்கும் தான் அது என் பேர்ல இருக்கும், என் பேர்ல இருக்கும். மௌத்தா போயிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி, உங்க மகனோ உங்க மனைவியோ நாளைக்கு மறுமையில அவங்கள்ட்ட வந்து ஒரு நன்மை கேட்டாலும் தரமாட்டாங்க. ஒரு நன்மையை உங்களால் வாங்கிட முடியாது. எந்த மனைவிக்காக மக்களுக்காக ஹராம் ஹலால் எல்லாம் பார்க்காம சொத்து செல்வத்தை சேர்த்து வைக்கிறோமோ, அந்த மனைவியிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் உறவுகளிடமிருந்தும் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு தேவன் சொல்கிற பொழுது ஒரு சுபஹானல்லாஹ் நன்மை இல்ல, ஒரு நன்மையை வாங்க முடியாது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, குர்ஆன் வார்த்தை, இது சத்தியமான வார்த்தை. ஒருவன் சகோதரனை பார்த்து ஓடுவான் மறுமையில, தகப்பன் பார்த்து மகன் ஓடுவான், கணவனை பார்த்து மனைவி ஓடுவாங்கிற அல்லாஹ். பார்த்தா தானே கேட்டுருவாங்க, கேட்டுட்டா கொடுக்க போறதில்லை, கேட்டுட்டா நன்மையை தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா கேட்டு கூடாதுன்னு ஓடுவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. என்ன அர்த்தம் இதற்கு? மக்களே, வாழ்க்கை போதுங்கிற மனசை கொண்டு வரதுக்கு குர்ஆன் தருகிற 2வது பயிற்சி இதுதான்.
உங்களை விட மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லுது. உங்களை விட உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாழட்டும் துன்யால, நம்ம பொறாமப்பட தேவையில்லை. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்க் அவ்வளவுதான். அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்க் நான் பொறுத்துக்கணுமா இல்லையா? நான் அதை பார்த்துட்டு இருந்தா ரப்பு எனக்கு தந்தது என் கண்ணுக்கே தெரியாது. எனக்கு அல்லாஹ் தந்தது என் கண்ணுக்கு எப்ப தெரியும்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போன சஹாபாக்கள் வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர் பொருட்களை பார்த்த பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? கைர நாதிரீன இனாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வார்த்தை இது. ஒட்டுமொத்தமாக மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பெரிய பண்பியல் பயிற்சி. ஒருத்தருடைய வீட்டுக்கு போனா அவங்க வீட்டில் எப்படி வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஃபர்னிச்சர் எப்படி இருக்குது, அதுல இருக்கக்கூடிய வாகனம் எப்படி இருக்குது, அங்க இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க் எப்படி இருக்குது, இதை பார்க்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. உங்களை விட வசதியா வாழ்ந்துட்டு அதை நீங்க பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்தை மறந்துடுவீங்க, அதை மறுத்துடுவீங்க. உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வீடு, வாகனம், சின்ன டூ வீலர் தான் வச்சிருக்கிறேன்னு யோசிக்கிறவங்களுக்கு முன்னாடி டூ வீலர் கூட இல்லாம சைக்கிள் வச்சிருக்கிறவங்கள வாங்க. சைக்கிள் தான் இருக்குதுன்னு யோசிக்கிறவங்க விடல் போடுறதுக்கு கால் கூட இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இல்லை அப்படித்தானே பார்க்க சொல்லியிருக்கேன். கீழே உள்ளவங்களை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில மன் நஸ்பஹ மின்கும், காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு மூமின் 3 விஷயத்தை பார்த்தாலே போதும். 3 விஷயத்தை பார்த்தா போதும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வேற எதையும் யாரையும் பார்க்காதீங்கன்னா, காலையில எழுந்திருச்ச உடனே முதல்ல மன் நஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, நீங்க தூங்கி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எழுந்திருக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க. அது சொந்த வீடோ வாடகை வீடோ, ஒதுங்கிறதுக்கு தூங்குறதுக்கு எழுந்திருச்சு அல்ஹம்துலில்லாஹ் தூங்கி எழுந்திருக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு இப்படி ஒதுங்கிறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் இப்படி ஒரு வீட்டை தந்திருக்கிறானேன்னு அல்ஹம்துலில்லாஹ் யோசிங்கன்னா. வஆஃபன் ஃபீ ஜஸதி, காலையில எழுந்திருச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் உடல் ஆரோக்கியமா இருக்குது. எத்தனையோ பேர் கை கால்கள் முடங்கி இழந்து எத்தனை நோயோடு எழுந்திருக்கிறான்னு தெரியுமா? இரவுல படுக்கைக்கு போகும்போது நல்ல ஆரோக்கியமா போனாங்க, காலையில எழுந்திருக்கிற பொழுது ஆரோக்கியமா எழுந்திருக்கல. எத்தனை பேர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சிருக்கோமா பெருமக்களை? காலையில எழுந்திருச்சு கண் முழிச்ச உடனே நினைச்ச நேரத்துல நம்ம எழுந்திருக்கிறோம். மூளை உடனே ஆர்டர் கொடுக்குது, உடனே எப்படி நம்ம எழுந்திருக்கிறோம்? அது உத்தரவு போட்ட உடனே அடுத்த செகண்டுக்கு எப்படி எழுந்திருக்கிற முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா பெருமக்களை? நினைச்ச செகண்ட்ல நம்மளால எழுந்திருக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் மாஃபன் ஃபீ ஜஸதி, அல்லாஹ் ஆரோக்கியமா தந்திருக்கிறானே. படுக்கும்போது பார்வையோடு படுத்தவங்க, காலையில் எழுந்திருக்கும் போது பார்வை பறிபோனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்படி நிறைய நியாமத்துக்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை போதுங்கிற அந்த எண்ணம்ங்கிறத நாம கொண்டு வரணும். அதற்கான பயிற்சி என்ன? காலையில எழுந்திருச்ச உடனே முதல்ல இந்த 3 நியாமத்தை பாருங்க. ஆஃபியத்தை தந்திருக்கிறான், எழுந்திருக்கிற மூச்சு. இரவு நேரத்துல தூங்கி இருப்போம், நமக்கே தெரியாம தூங்கி இருப்போம். ஆனா உறுப்புகள் தூங்குச்சா? எந்த உறுப்புகள் தூங்குச்சு சொல்லுங்க பார்க்க பெருமக்களே. ஹார்ட் தூங்கி இருக்குமா? லிவர் தூங்கி இருக்குமா? சிறுநீரகம் தூங்கி இருக்குமா? அதாவது வேலைகளை பார்த்துட்டு தானே இருக்குது. 24 மணி நேரமும் அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்குதா இல்லையா? அப்ப நாம தூங்கிட்டோம். அல்லாஹ் அக்பர். நாம தூங்குகிறோம், ஆனா அந்த உறுப்புகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பெரிய நன்றி செலுத்தணும். ஆஃபன் ஃபீ ஜஸதி, ஆரோக்கியத்தை விட உலகத்துல பெரிய பாக்கி ஒண்ணும் இல்லை பெருமக்கள். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் ஆஃபியத்து தான் அல்லாஹ்ட்ட பெரிய சொத்து. ஆரோக்கியம் தான் பெரிய சொத்து. அதை மட்டும் எடுத்துட்டு எதை கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம். அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தரல, அல்லாஹ் ஒண்ணுமே தரலன்னு ஒரு ஃபக்கீர் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட நினைக்கிறேன், ஒரு ஏழை, ரொம்ப அல்லாஹ் என்ன ரொம்ப அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான்னு அவர் கேட்டார். ஒரு 2 கண்ணை எடுத்துக்கிட்டு 5 லட்சம் ரூபா தந்தா பேசாம இருப்பியான்னு கேட்டார். சேர்த்துக்கிட முடியுமா? ஒரு 2 கண்ணை எடுத்தேன், அவனுக்கு பார்வையில் உனக்கு 5 லட்சம் ரூபா தரேன், 10 லட்சம் ரூபா தரேன், ஏத்துக்க முடியுமா? பெருமக்களே, ஒரு சிறுநீரகம் கிட்னியினுடைய பாக்கியம் என்னங்கிறத டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்டாதான் அந்த நியாமத்து தெரியும். அல்லாஹ் என்ன காசு கொடுக்குறோம், நம்ம என்ன காசு கொடுக்குறோம்? அங்க நடக்கிற அந்த வேலைகளுக்கு, ஒரு கிட்னி செய்யற வேலைக்கு அது பிரிச்சு கொடுக்கிற அந்த கழிவுகளை நஜீசுகளை பிரிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? அதுக்கு அது செயற்கையாக செய்தால் என்னங்கிறது அதனுடைய விலை என்னன்னு கேளுங்க. நாம பெருமக்களே, மருத்துவமனைகள்ல நோயாளிகளை போய் நலம் விசாரிக்கிறதையும் மௌத்தா போனவங்க கபர் ஜியாரத்து செய்யறதையும் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்குனாங்கன்னா, அப்பதான் அல்லாஹ் நமக்கு தந்த நேமத்தை நம்ம விளங்குவோம். அல்லாஹ் தந்த நோயாளிகளை சந்திக்கும் போதுதான் அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்காங்கிறது தெரியும். உலகத்துல எத்தனை வகையான நோய்கள்லாம் இருக்கிறாங்க தெரியும். அவங்களாம் என்ன காலமெல்லாம் நோயாளிகளா ஆயிட்டாங்களா? நம்மள மாதிரி உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க தானே.
திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, எனக்கு இங்க லேசா காலுக்கு கீழே லேசா ஒரு மாதிரி இழுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால அதுக்காக 10 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன், 20 லட்சம் ரூபாய் சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. என்னன்னே சொல்ல தெரியாது, என்னன்னு சொல்ல தெரியாது. உலகத்தில் புதிய புதிய நோய்கள், மருத்துவ மாஃபியாங்கிறது இன்னைக்கு பெரிய அளவுல பரவிக்கிட்டே இருக்குது. நோயாளிகளும் மருந்துகளும் புதிய புதிய ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் யாராலும் தெளிவா அதை சொல்ல முடியல. ஒரு சுகருக்கோ பிரஷருக்கோ ஏன் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால உள்ள வாழ்க்கை தரத்துக்கும் இதுக்கும் லேசா சொல்லிட்டு ஏதோ உணவு மாற்றங்கள் அவ்வளவுதான், வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு எதையாவது சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். ஆரோக்கியம் பெரிய நியாமத்து பெருமக்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு மூச்சுக்கே நம்ம 2 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஒரு தடவை மூச்சு இழுக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், வெளியே வர்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இழுத்த மூச்சு வெளியே வரனாலும் மௌத்தாயிடும் இல்லையா, திரும்ப மூச்சு இழுக்க முடிக்கிறதுனாலும் மௌத்தாயிடும். அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 24,000 தடவை நம்ம மூச்சு விடுறோம். ஒரு மூச்சினுடைய மதிப்பு என்ன, ஒரு மூச்சினுடைய விலை என்ன, ஆக்சிஜனுடைய விலை என்னங்கிறத நம்ம கொரோனா காலத்தை கடந்து வரும்போது நமக்கு தெரிஞ்சிருக்காங்க. லங்ஸ்ல அல்லாஹ் கொடுத்திருக்கிற எவ்வளவு பெரிய காற்று பைகள், ஆக்சிஜன் பைகள், அல்லாஹ் 300 மில்லியன் கணக்கான சின்ன சின்ன டியூப்ஸ், ஆக்சிஜன் டியூப்ஸ், பைப்ஸுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் லங்ஸ்ல. எதுக்காக? அந்த ஆக்சிஜனுக்காக. செயற்கையாக 1 மணி நேரம் வெண்டிலேட்டர்ல காசு என்னன்னு போய் கேட்டு பாருங்க. 1 மணி நேரம் உள்ள இருக்கிறதுக்கு அந்த ஆக்சிஜன் செயற்கையாக ஏற்பட்டதுக்கு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலை பொறுத்து. அல்லாஹ்வுடைய நியமத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். பெருமக்களே, நோயாளிகள் ஒன்றும் காலமெல்லாம் நோயாளி ஆகிறது இல்லை. திடீர்னு ஒரு நிமிஷம் தான், நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்லா வாழ்ந்துட்டு இருந்தார், திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி சொல்லுவாங்க, திடீர்னு மௌத்தாயிட்டார், திடீர்னு மௌத்தாயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு மௌத்தாகல, சரி கொஞ்சம் நோயில படுத்துட்டு மௌத்தானார். அப்ப என்ன சொல்லுவீங்க? மௌத்துக்கு காரணம் தேவை, அவ்வளவுதான். நம்ம காரணங்களை தேடிக்கிடுவோம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த 3 விஷயத்தை மட்டும் யோசிங்கன்னாங்க. தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வீட்டை தந்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். 3ஆவதாக சொன்னாங்க, கூத்து யௌமிகி, இன்றைய நாளை கழிக்கிற அளவுக்கு அல்லாஹ் என் வாழ்க்கையில ரிஸ்க் தந்திருக்கிறான். இன்றைய கழிக்கிறதுக்கு என்கிட்ட ரிஸ்க் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இது இந்த 3 கிடைச்சாலே நீங்க தான் பெரிய செல்வங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பெருமக்களே. எனவே போதுங்கிற அந்த எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் தருகிற இந்த பயிற்சி இன்ஷா அல்லாஹ். இனியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களையும் சொன்னார்கள். தொடர்ந்து ஜும்மாக்களின் வழியாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.